நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து உக்கடம் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு. உக்கடம் மார்க்கெட், மௌலானா முகமது அலி மார்க்கெட் தெரியுதுங்களா? உக்கடம் ஷேக்காப்ஸை சரி பண்ணுறாங்களா அந்த இடமும் இருக்குது. ஷேக்காப்ஸை சரி புரியுது. வெள்ளை கலர் வண்டிக்கு கஷ்டப்படுறாங்க. ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜெய்கர். இது லால்பேட்டைக்காரன் யூடியூப் சேனல். முந்தின வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருப்போம், அதுக்கு உண்டான ஸ்பேர் எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க. அதுக்காக உங்களுக்காக நான் போட்ட வீடியோ தான். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையத்தில் ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 200 கடை இருக்குது. 200 கடைகள்லேயும் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஸ்பேர் கண்டிப்பாக கிடைச்சிடும். அந்த ஏரியாவில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சாலே எந்த வண்டிக்காக இருந்தாலும் ஸ்பேர் கண்டிப்பாக கிடைச்சிடும். சரி, என்னால் அங்கே நாங்கள் போக முடியல, நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம், இல்லை கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கோம், இல்லை நாங்கள் வந்து வட மாவட்டத்துலேருந்து வரோம், இல்லை தென் மாவட்டத்துலேருந்து வரோம், எங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, இங்கே கோயம்புத்தூர் பக்கத்துலேயே ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம உக்கடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடைகளில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதாவது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா காரு ஸ்பேர் அதே மாதிரி தான். அதாவது மேட்டுப்பாளையத்தில் எப்படி வந்து ஸ்பேர் இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்பேர் தான். அப்புறம் கடைங்கன்னா ஒரு 2 கடை தான் இல்லை, நிறைய கடைகள் இருக்குது. எப்படி மேட்டுப்பாளையத்தில் அவ்வளோ கடைகள் இருக்கோ அதே போலேயே உக்கடத்துலேயும் அதே மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் இப்போ நம்ம போகிறோம். என்னன்னா, நேற்று வந்து நம்ம பாதி ஜாமான் வந்து நம்ம மேட்டுப்பாளையத்தில் வாங்கிட்டோம், மீதி ஜாமானை வந்து இப்போ நாங்கள் வந்து உக்கடத்துக்கு போகிறோம், அங்கே போய் வாங்க போகிறோம். இது இல்லாமல் எனக்கு வந்து இந்த செகண்ட் ஹேண்டே எனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு எல்லா வண்டிக்கும் ஸ்பேர் வந்து எனக்கு எங்கே கிடைக்கும், கோயம்புத்தூர் புதுசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தா அது எங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கமெண்டில் சொல்கிறேன். இல்லை அடுத்த வீடியோவில் இதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நான் கடைசியாக சொல்கிறேன் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத. நான் கடைசியாக இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வண்டிக்கு தேவையான புதுசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த ஸ்பேர் வேணும் எனக்கு புதுசாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பருக்கு இது அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. பெல் பட்டன் அழுத்தா தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கொச்சின் 242, கோயம்புத்தூர் 26, மேட்டுப்பாளையம் 62. வாங்க வாங்க, ஓடியாங்க. நம்ம வந்து கரெக்டாக இப்போ கோயம்புத்தூர் உக்கடம் வந்துட்டோம். உக்கடமில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே தான் வந்து நம்ம காருக்கு தேவையான ஜாமான் வாங்குவோம் தானே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மேலே தார்பாயெல்லாம் இருக்குது பாருங்கள், தார்பாய் கடைங்க. இதெல்லாம் வரிசலாகவே மோட்ரு தார்பாய் அந்த கடைங்க. இது உள்ளே தான் நம்ம வரணும். அதாவது கோவை உக்கடம் நியூ மார்க்கெட்டு. இந்த வழியாக உள்ளே வந்தோம்னா தான் நம்ம உள்ளே போனால் ஃபுல்லாக காருக்கு சம்மந்தமான எல்லா ஜாமானும் இங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி வந்தாலே பார்த்து நிறுத்தி கேட்குறாங்க என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்குறாங்க. அந்தமாரி ஆல்ரெடி நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையான கடைக்கும் நம்ம வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். வீட்டு எல்லாமே இருக்குது, எல்லா செட்டும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இங்கேயே வாங்கிக்கலாம்ப்பா, மறந்துடாங்க. அப்புறம் என்னென்ன லைட்டு வேணுமோ எல்லா விதமான லைட்டும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். காரு ஸ்பேரு மக்களே இங்கே பாருங்கள். அப்படியே இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே இங்கே எல்லாமே அந்த கடைங்க தான். இப்போ நம்ம வண்டிக்கு வந்து ஷேக்காப்ஸர் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதோட சேர்த்து செட்டு, இந்த ஃபாக் லைட்டு இது எல்லாமே எவ்வளோ வருது என்னன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கலர் வேண்டாம், அது கலருக்கு தகுந்த மாதிரி ரெட்டு இந்த மாதிரி கொடுக்கலாமா, பிளாக் வித் ரெட்டு இந்த மெட்டீரியல் பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே தகவல் வந்து உக்கடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய அதாவது ஆக்சிடென்ட் காரு, பழைய காரு, இந்த மாதிரி டெமாலிஷன் ஆன காரெல்லாம் எடுத்துன்னு வந்து அதுலேயும் ஸ்பேர் வந்து கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் பரபரப்பாகவே இருக்கும் அந்த இடம். அது பழைய மார்க்கெட்டு. ஆனால்
அதுக்கு பதிலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இறக்கத்துலேயே அப்படி கீழே வந்தோன்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய புது மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் பற்றி மிஞ்சி போனால் ஒரு 20-30 கடை தான் இருக்குது. அந்த 20-30 கடையிலையும் நமக்கு தேவையான லைட்டு, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், அதாவது ஹேண்ட் கிரிப்பு, உள்ளார சீட்டு கவரு, பாடி கவரு, இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் மெக்கானிக் ஷெட் இருக்குது. எப்பயுமே பிஸியாக இருக்கிற கடையில் கொண்டு கொடுத்து நம்ம காலத்துக்கு அங்கேயே உட்காந்துருக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி இடத்துல உள்ளே வந்து இந்த மாதிரி வந்தால் நம்ம இங்கே பாருங்க, என் வண்டிக்கு நான் கொண்டு வந்து இப்போது இந்த லோயர் ஆமு, ஷேக் ஆஃப் சரி இதெல்லாம் மாற்ற போகிறேன். அதனால் கொண்டு வந்தேன். நீங்கள் ஒரு வேலை நடந்துட்டு வாங்க. கரப்பா முடிஞ்சா கவுத்து போட்டு வேலை பார்ப்பாங்களா? இங்கே பாருங்க, இப்போ தான் வந்து அந்த வண்டி வந்து வேலை பார்க்க போகிறாங்க. இதுலேருந்து நேராக உள்ளே பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே வந்து கார் சம்மந்தப்பட்டது, இந்த ரெக்ஸினு, இந்த மாதிரி கடைகளாகவே இருக்கும். என்ட்ரன்ஸ் தான் போட்டிருக்காங்க பாருங்கள், ஓல்டு மார்க்கெட், மௌலானா முகமது அலி மார்க்கெட் தெரியுதுங்களா, உக்கடம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரெக்ஸின் தார்பாயில் இருக்கு பாருங்கள், அந்த தார்பாய் கடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் இருக்கிற மிஷினு, டூல்ஸு, கிட்டு அதெல்லாம் விற்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் காரோடைய அக்சசரிஸு ஃபுல்லாகவே இது வந்துலாம் வந்து புதுசு, இது செகண்ட் ஹேண்டு கிடையாது, இதெல்லாம் புதுசு. சப்போஸ் சிலது செட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே யூஸ் டூ வைக்கிறாங்க, அதுலேருந்து எடுத்து கூட போட்டுக்கிட்டோம். 2 வீலரு, காரு, இந்த மாதிரி எல்லா ஸ்பேருமே இங்கே விற்கிறதுக்காங்க. இது முழுக்கவே பார்த்தோன்னா அங்கே பாரு, அங்கேருந்தே ஃபுல்லாகவே இந்த மாதிரி கடைகளாக தான் இருக்குது. இந்த டூல்ஸ் கடையாக தான் இருக்குல்ல, டூல்ஸ் கீர் பாக்ஸ், கீர் இதெல்லாம் வைக்கிறாங்க, லைட்டு, கார் லைட்டு இதெல்லாமே வந்து வச்சுருக்கா. இங்கே பாரு, எல்லாமே ஃபுல்லாகவே இந்த மாதிரி சீட்டு வேணும், சீட்டு வேணும்.
அது இல்லை கடல் இங்கே நம்ம மேட்டுப்பாளையம் வண்டி எல்லாமே டூ வீலரு காரு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆட்டோ எல்லாமே இருக்குது. பார்க்க பிரமிப்பாக இருக்குது. எவ்வளோ கடைங்க இருக்குது, எவ்வளோ ஜாமான் இருக்குது. இதெல்லாம் வாங்கணும்னா என்ன ஒரு பொருள் ஈஸியாக கிடச்சிருமில்ல. எல்லாம் கோயம்புத்தூர் வந்தால் ஒரு சின்ன குண்டு மணி கூட ஈஸியாக கிடச்சிரும். இவ்வளோ ஜாமான் இருக்குது. அதான் மான்செஸ்டர் சிட்டி இங்கே வேறு லெவலில் தான் இருக்குது. இந்த வழியாக போனோம். டபுள் சிங்கிளா 15 தான் இருக்கும். பாண்டி ஆசையில் வர்றா அங்கே வர்றா கஷ்டப்படுறா. எல்லா கடையும் இருக்கு. இந்த கடை மட்டும்தான் இல்லை. அப்படி சொல்லுங்க. 160 கடை எல்லா கடையும் இருக்கு. ஒரு கடை தான் இல்லை. சாப்பிட போயிருவாங்க நினைக்கிறேன். அது எது சொன்னாலும் சாப்பிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து காருக்கு டூ வீலருக்கு மட்டும்தான் பார்த்தீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பஸ்ஸு, லாரி, வாட்டர் டேங்க் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணாங்க. அந்த வண்டி எல்லாத்துக்குமே பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே இங்கே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் ஆஃபீஸ் யாருக்கு அங்கே இருக்கு பாருங்க. கோவை கார் சீட்ஸ் அண்ட் ஆக்சஸரிஸ். இந்த கடவுளை வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையான சீட்டு எல்லாமே இங்கே இருக்குது. இது செகண்ட் ஹேண்டாகவும் இருக்குது, அவங்களே தச்சியும் கொடுப்பாங்க. இங்கே கேளுங்க. அந்த பாய் ஏதோ சொல்ல வராங்க. பாய் சொல்லுங்க பாய். இங்கே தேவையான அனைத்து சீட்ஸும் இருக்குது. என்னென்ன வண்டிக்கு உங்களுக்கு வேணுமோ எல்லாமே எடுத்துக்கலாம். இன்னோவா, கிறிஸ்டா, கியா, டொயோட்டா, இட்டியாஸு, என்ன வண்டி உங்களுக்கு வேணும், எந்த வண்டிக்கு வேணும் மாடலும் உள்ள இது. இந்த சீட்டுங்க இல்லாமல் இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள பிரான்ச் வேறு. அந்த மார்க்கெட் உள்ள காமிஷன்லேயே அந்த மார்க்கெட்டில் உள்ள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு குடோனும் இருக்கான். அது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா நிறையா இன்னும் இதை விட நிறையா இருக்குது. அதான் போயிருக்காங்கன்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சப்போஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் சொல்கிற டிசைனை தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை அப்படியே அவங்க தைச்சியும் கொடுக்குறாங்க. இது வந்து சின்ன வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்லாம் போகணுன்னா 6500 அதை ஒன்று வாங்கிப்போம். பெரிய வண்டிக்கு எவ்வளோங்க பாய் வருது? இன்னோவா, கிறிஸ்டா இந்த மாதிரி வண்டிக்கெலாம் 12 ரூபா வரும். 12 ரூபா. கீழே மேட்லாம் போட்டு கொடுத்துருவீங்களா? அது தனி சார்ஜ் உங்களுக்கு. கம்பெனி கவர மாதிரி இது எவ்வளோ பாய் வருது? இது 2500 ரூபா வருது. இந்த கவரா? பின்னாடி முன்னாடி எல்லாம் ஃபுல் செட்டு எவ்வளோ வருதுன்னு? 2500. இந்த மாதிரி காசு கூட வராது. ஆமாம், இந்த மாதிரி நம்ம கவர் வந்து ரெடிமேட் கவர். இந்த ரெடிமேட் கவர் போட்டால் 2500 ரூபா.
ஒவ்வொரு கடையிலும் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. இங்கே கொஞ்சம் ரீசனபுளாக சொல்கிறாங்க. அவ்வளோதான் 2500 இங்கே சொல்கிறாங்க. இந்த மாதிரி கவர் எவ்வளோ பாய் வருது? சேம் இங்கே பாருங்கள். இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல டிசைனிங்காக இருக்குது. இதுவும் வந்து 2500 தான் சீட்டு கவர். அண்ணே யூஸ் ஆகுண்ணே வயிற்றை கிழிக்கிறதுக்கு. அடுத்த ஆப்ரேஷன் அவருக்கு தான். படுகு போட்டு சும்மா தர தானே அறுக்குறோம். பழைய மோட்டர் பவர் டேபிள் எவ்வளோ சரி பண்ணுறோம்ல இல்லை 3800 கண்ணு இப்போ யாரை சுட போறீங்க? கொஞ்சம் ஒரு அது கவர் இருக்குது 25 15 40 அண்ணே அடிங்கண்ணே. வச்சுருக்கீங்களா? எப்படி மக்களே, இப்போ நீங்கள் டைம் பார்த்துட்ருக்கீங்க. மணி எத்தனை? 11:53. இத்தனை மணி வரைக்கும் நம்ம வண்டிக்காக இவ்வளோ நேரம் இருந்து இந்த பசங்கள்லாம் நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒர்க் பண்ணி தராங்க. செட்டு வேலை முடிஞ்சிச்சு, சீட்டு கவர் போட்டாச்சு, இங்கே பாருங்கள் புது செட்டு போட்டாச்சு. இந்த கடை தான் ஆர்ஆர் கார் டெக், நியூ மார்க்கெட், சவுத் உக்கடம், கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது எல்லாமே இந்த பழைய மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து புது மார்க்கெட்டு. இப்போதைக்கு இதுதான் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. பழைய மார்க்கெட்டு போனீங்கன்னா அங்கே டிராஃபிக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே வந்து உங்களால் எந்த வேலையுமே முழுமையாக செய்ய முடியாது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு தேவையானது பொறுமையாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரேட்டும் நம்ம அடித்து பேசி வாங்கலாம். இவங்க தான் அந்த ஓனரு. ஹாய். இவங்க தான் நமக்கு எல்லாமே ஸ்பேர் வந்து கம்மியான விலை கொடுத்துருக்காங்க. கடை பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆர்ஆர் கார்ஸு. கடை நம்பரா? கடை நம்பர் நான் கீழே போட்டுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நான் போட்டுறேன், கடை நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நம்ம வண்டி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட்டு. இன்னும் பேக் கேமரா மட்டும் வைக்கணும். ஹோல்ஸ் போட்டாச்சு. கேமரா வச்சாச்சா? அதுவும் முடிஞ்சிருச்சு. வெரி குட். கேல் கதம் துக்கான் பந்து. இன்னும் ஆகலை, 12 மணி ஆகுது.
மக்களே காலையில் இங்கே வந்தோம் ஒக்கடா வந்துட்டு வண்டியை விட்டுட்டு வண்டியில் இருக்க எல்லா மெக்கானிசமும் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் மாற்றக்கூடிய ஸ்பேர் மாற்றிட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக இப்போதைக்கு மணி கரெக்டாக 12 ஆயிடுச்சு. அதேமாதிரி நீங்கள் எப்போ வந்தாலும் சரி தான், காலையிலே வந்துடுங்க. காலையில் வந்துட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஒரு லிஸ்ட்டு போட்டு ப்ரைஸ் போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வண்டியை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வெளியில் போய் வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து அவங்களுக்கு நம்பர் மோஸ்ட்லி வாங்கிட்டு போடுங்க. முடிஞ்சான்னு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் திரும்ப வந்து வண்டி எடுத்துன்னு போகலாம். அதுதாங்க. அதேமாதிரி நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, பழைய மார்க்கெட்டு போனீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 200 300 கடை குறைஞ்சபட்சம் ஒரு 500 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கஸ்டம்ஸான கடையில் எதை போய் வாங்குறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸாக ஆகிடுவீங்க. அது மாதிரி இல்லாமல் புது பஜார் வாங்க, அதாவது புது மார்க்கெட்டுக்கு வாங்க. புது மார்க்கெட்டில் இப்போ தான் வந்து மிஞ்சி போனால் ஒரு 15 கடை 20 கடை இருக்குது. வண்டி நிறுத்தி ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேர் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் மக்களே. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் எனக்கு பதிவு பண்ணுங்கள்.